ஒரு சங்கி என்ன சொல்கிறாப்புல, முஸ்லீம் பெண்கள்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க இந்த ஹிஜாப் பிரச்சனையில், அவர்கள் நீதி கிடைக்கணும், அதுக்காக நான் ஒரு ஹிந்துவான நான் வந்து களத்தில் இறங்குவேன் அப்படிங்கிறாப்புல ரொம்ப ஆக்ரோஷமாக. அடக்கு இருக்கா, முதல்ல மதத்தில் பார், முஸ்லீம் மதத்தில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், இந்து மதத்தில் என்ன பிரச்சனைகள்னு நான் சொல்கிறேன் பார். உலகிலே எங்கும் இல்லாத விதவை என்ற சமூக கொடுமையை பெண்கள் மீது திணித்தது இந்து பார்ப்பனிய மதம்தான். இதில் கூடுதல் பாதிப்புக்குள்ளானவர்கள் பார்ப்பன பெண்கள். மொட்டை அடித்து ரவிக்கையை கழட்டி காவி உடை உடுத்தி மூளையில் உட்கார வைத்து விடுவார்கள். எந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளிலும் பங்கேற்க அவர்களுக்கு உரிமை கிடையாது. பார்ப்பனர்களை பின்பற்றி அவர்கள் வழியில் வாழ முயன்ற வேறு உயர் வர்ணத்தினரிடம் இது வேகமாக பரவியது. ஆனால் இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை உயர்த்தி பிடிக்கும் பார்ப்பனர்கள் தங்கள் சமூகத்துக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும் போது அதை கைவிட தயங்க மாட்டார்கள். இன்று மொட்டையடித்து காவி புடவை சுட்டிக்கொள்ளும் பார்ப்பன பெண்களை பார்ப்பது அபூர்வம். ஆனால் பார்ப்பனியத்தை பின்பற்ற துடிக்கும் ஆதிக்க ஜாதி சக்தியரிடம் விதவை கோலத்தை பார்க்க முடிகிறது. காதரின் மேவ் என்ற அமெரிக்க பெண் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தபோது இங்கே நடந்த சமூக கொடுமைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்து 1923 ஒரு நூலை ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த நூலின் பெயர் இந்திய மாதா. இந்த நூல் வெளிவந்த பிறகு உலகம் முழுவதும் இந்தியாவில் நடக்கும் சமூக அவலங்கள் பரவியது. உலகம் முழுவதும் பேசப்படும் நூலாகிவிட்டது. ஆத்திரமடைந்த காந்தியார் இது சாக்கடை ஆராய்ச்சி என்றும் மேயோ குப்பை தொட்டிகளை தேடிப்போய் ஆராய்ச்சி செய்யும் குப்பைக்காரர் என்றும் கடுமையாக விமர்சித்தார். பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் உண்மையா இல்லையா என்று கேள்வி எழுப்பியது. பெரியாரின் நெருங்கிய நண்பரும் சுயமரியாதைக்காரமான கோவை ஐயாமுத்து மேயோ கூற்று மெய்யா பொய்யா என்ற நூலை எழுதி காந்திக்கு பதிலடி தந்தார். அந்த மேயோ இந்தியாவில் விதவைகளை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார். அதாவது டெல்லியிலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பிருந்தாவனம் நகரம் விதவைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 15,000 விதவையுடன் கிருஷ்ணரை வணங்கி கொண்டு மோட்சத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல அந்த இந்து நண்பர் இவர்களுக்கு போய் அந்த விஷயங்கள்லாம் பேசலாம் இல்லையா. ஒரு பெண் விதவையாகிவிட்டால் அவளை புருஷன் வீட்டில் உள்ள அனைவரும் வேலைக்காரியை போலவே நடத்துகிறார்கள். மிகவும் கடினமான வேலைகளையே அவள் செய்ய நேரிடும். அவளுடைய சௌகரியத்தை வீட்டில் எவரும் கவனிப்பதில்லை. ஒரு வேளை சாப்பாடு தான் அவளுக்கு கிடைக்கும். வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடந்தால் அதில் விதவையாகியுள்ளவள் கலந்து கொள்ள முடியாது. விதவை வீட்டில் இருப்பதே மிகவும் அபசகுணம் என இந்துக்கள் கருதுகின்றனர். வீட்டில் உள்ளவர்கள் எவருக்காவது உடம்பு அசௌகரியமாயிட்டால் அதை கவனிக்க வேண்டியது வீட்டில் உள்ள விதவையின் கடமையாகும். எங்கள் மனைவிகளை மிகவும் கொடுமையாக நடத்துகிறதால் அவர்கள் ஒரு வேளை விஷம் கொடுத்து கொண்டு விடலாம் என கருதியே எங்கள் முன்னோர்கள் விதவையாய் போய்விட்டால் அவருக்கு பலவித துன்பங்களையும் நிபந்தனைகளையும் ஏற்படுத்தினார்கள் என ஒரு பிரபல இந்து என்னிடம் கூறினார். விதவைகள் விஷயத்தில் இன்னும் சில அபாயகரமான சம்பவங்கள் நிகழ்கின்றன. ஒரு வயதுள்ள ஒருத்தி விதவையாகிவிட்டால் உடனே தன்னுடைய ஆடைகள் மீது எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன்னையும் தீக்கிரையாக்கிக் கொள்கிறார். விதவையாக இருந்து வீட்டில் உள்ள அனைவரும் துன்பப்படுத்துவதை சகித்து கொண்டிருப்பதை விட இறந்து விடுவதை மேலனை என்கிறார் படம் பிடித்தார் மேயோ. ஆக இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலையும் அவுரங்கசீப் காலத்திலும் தடை பண்ணப்படுது. ஆக முதல்ல நீங்கள் இந்து மதத்தை பாருங்கள் தம்பி.